வேட்டுவ குலப் பெண்ணான சபரி சிறு வயது முதலே தெய்வ பக்தியில் சிறந்து விளங்கினார். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் வேட்டுவ குலத்திலிருந்து மாறுபட்டு ஞானிகளைப் போல சிந்தித்து வாழ்ந்து வந்தார். தனது இளம் வயதிலேயே வேட்டுவ குல வழக்கப்படி திருமணத்தில் விலங்குகள் அடித்து விருந்து வைப்பதை விரும்பவில்லை. ஆகையால் தனக்கு திருமணமே வேண்டாம் என உறுதி பூண்டு இளம் வயதிலேயே துறவறம் மேற்கொண்டார். அதனால் தான் எங்கே செல்கின்றோம் என தெரியாமல் வெகுகாலமாக காடு மலைகளில் சுற்றி வந்தார். அப்படி பல மலை காடுகளை சுற்றி வந்து பயணம் செய்தபோது ஓரிடத்தில் மதங்க ரிஷி அவர் சீடர்களுடன் இருப்பதைக் கண்டு அவர்கள் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு ஆசிரமத்தை சுற்றியுள்ள முட்புதர்களை கலந்து சுத்தமாக்கி மதங்க ரிஷி ஆசிரமத்தில் தொண்டு செய்து ரிஷியின் அருளை பெற்றார். இவ்வாறு தொடர்ந்து ஆசிரமத்தின் வெளியில் குடில் ஒன்று அமைத்து மதங்க ரிஷி ஆசிரமத்திற்கு சேவைகள் செய்து வந்தாள் சபரி. சில நாட்களில் மதங்க ரிஷியின் சீடர்கள் மற்றும் கிராமவாசிகள் ஆசிரமத்தில் ஒரு வேட்டுவ பெண் வசிப்பதை கேலியாக பேசி மதங்க ரிஷியை பம்புக்கு இழுத்தனர். பின்னர் அவர்கள் அங்கே பொங்கி ஓடும் பம்பை நதியில் குளிக்கச் சென்றனர். அவர்களின் தீய எண்ணம் மற்றும் ரிஷியையும் சபரியையும் அவதூறாக பேசியதால் பம்பை நதி குருதியாக புழுக்கள் நிறைந்ததாக மாறியது. அனைவரும் மிகவும் பயத்துடன் பதறி அடித்து கொண்டே மதங்க ரிஷியுடன் பம்பை நதி குருதியாக மாறியதை கூறி பரிகாரம் கேட்டனர். தன்னையும் தெய்வ பிறவி சபரி அன்னையையும் அவதூறாக பேசியதின் விளைவு தன்னால் இதை மாற்ற இயலாது எனவும் கூறி திரேதாயுதத்தில் பகவான் மகாவிஷ்ணு ராம அவதாரத்தில் இங்கே வரும்போது பம்பை நதி நிலைமை மாறும் எனவும் அதுவரை சபரியை இங்கே ராமபிரானுக்காக ராமநாமம் செய்து காத்திருக்கும்படி சபரியிடம் கூறினார். ராமபிரான் கேட்கும் உதவியையும் சுக்ரீவன் வாழும் கிஷ்கிந்தைக்கு வழிகாட்டிவிட்டு மோட்சம் அடைவாயாக என கூறி விண்ணுலகத்தில் மதங்க ரிஷி சேர்ந்தார். பல காலம் ராமநாமம் செய்து உடல் தளர்ந்து வெள்ளி இலை போல் நரைபடர்ந்த தலைமுடியன் சபரி அன்னை முழு ஞான பலமாக காட்சியளித்தார். சீதா பிராட்டியை தேடி கானகத்தின் மார்க்கமாக வந்த ராம லட்சுமணர் சபரி அன்னையின் ராமநாம ஜாபத்தை கேட்டு அவர்கள் அந்த திசையை நோக்கி நடந்து வந்தனர். ஸ்ரீ ராமபிரான் தன் மீது எல்லையற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருந்த சபரி அன்னையை கண்டு ஆசி வழங்கினார். பிறகு சபரி அன்னை பாசத்துடன் தான் சேர்த்து வைத்த இழந்த பழங்களை ராமனுக்கு ஊட்டி மகிழ்ந்தார். பின் சபரி அன்னை பம்பா நதி குருதியில் புழுக்கள் நினைந்ததாக மாறியதாய் கூறி பம்பா நதிக்கு விமோச்சனம் அளிக்க வேண்டும் என்று ராமனிடம் கேட்டுக்கொண்டார். ராமனே, சபரி அன்னையே, தாங்களே சென்று அந்த நதியில் பாதங்கள் படிம்படி செல்லுங்கள் என கூறினார். பின்னர் சபரி அன்னை கால் பதித்தவுடன் பம்பா நதி வெள்ளியைப் போல மின்னி பரிசுத்தமானது. தங்களது பக்தி நல்லெண்ணத்திற்கு முன் எந்த ஜாதி பேதமும் இல்லை. எனவே தங்களது தூய்மையான பக்தியால் மட்டுமே பம்பை நதி பரிசுத்தமானது என ராமபிரான் சபரி அன்னைக்கு ஆசி வழங்கினார். தன் மனைவியை தேட வந்த விஷயத்தை சபரியிடம் கூற சபரி ராமபிரானுக்கு சுக்ரீவன் பற்றி கூறி சுக்ரீவன் வாழும் கிஷ்கிந்தை என்னும் இடத்தை வழிகாட்டி அவர்கள் வானசேனை மூலம் துயர் நீக்கி வெற்றியை பெறுவீர்கள் என கூறினார். ராமபிரான் சபரி அன்னைக்கும் அவர் வாழ்ந்த மலைக்கும் சபரிமலை என போற்றப்படும் என ஆசி வழங்கினார். அன்றிலிருந்து அந்த மலையும் சபரிமலை என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. ஐயப்பனுக்கு தன்னையும் தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த மலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். தர்மசாஸ்தாவான ஐயப்பன் தான் தவம் இருக்க எண்ணிய இடத்தை தேர்வு செய்து அம்பை எய்தார். அந்த அம்பு விழுந்த இடம் சபரிமலை. ஐயப்பன் எய்திய அம்பு விழுந்த இடத்தில் ஸ்ரீ பரசுராம பகவான் வழிகாட்டுதலின்படி 18 படியும் தர்மசாஸ்திர ஆலயமும் தீர்மானித்தார். அம்பு விழுந்த இடம் சபரிபீடம் என பக்தர்கள் வழிகாட்டி வருகின்றனர். ராமபிரான் வாக்கிற்கு இணங்கி வனத்தையும் இருமுடி தாங்கி ஐயனை காண வரும் பக்தர்களையும் காத்து ரட்சித்து சபரிமலை பம்பா நதிக்கரையில் ராமநாமம் ஜபித்தபடி ஆஞ்சநேய பெருமான் நித்தியமும் பிரசன்னமாகி வரமருளிட பக்த ஆஞ்சநேயராகும் மற்றும் சீதா லட்சுமணரை சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். ராம 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 ராமதாரகம்
ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முத்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம். ராமச்சந்திரா ரகுவீரா ராமச்சந்திரா ரணதீரா ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர பரந்தாமா ராமச்சந்திர பரந்தாமா ராமச்சந்திர ஜெகநாதா ராமச்சந்திர மபவந்தோ ராமச்சந்திர தயா சிந்தோ. ராமம் ராமம் ரகுராமம் ஹரி ரகுராமம் ஹரி ரகுராமம் ஹரி பக்த கல்பதரு ராமம் ஹரி சித்திய நிரஞ்சன ராம ராம சத்திய அவதார ராம ராம ஞான நிரஞ்சன ராம ராம ஞானாவதார ராம ராம தர்ம நிரஞ்சன ராம ராம தர்மாவதார ராம ராம கேசவ மாதவ ராம ராம நாராயணா மாதவா ராம ராம மானவபூஷண ராம ராம உத்தம உத்தம ராம ராம தீனவந்தோ ராம ராம தீனநாதா ராம ராம. ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம ரகுராம 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 சச்சிதானந்த ராம ராம நித்யானந்த ராம ராம. இவ்வாறு சபரி அன்னையின் பம்பா நதியில் அமர்ந்திருக்கும் ராமபிரானால் பற்றி ராமநாம ஜபத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள். ராமபக்த ஆஞ்சநேயர் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.